காங்கிரஸோடு நீங்க போட்டில போனால் நீங்களும் தரை இறங்குவீர்கள் அப்படிங்கிறது 2வது முறையாக தேஜஸ்விக்கு வந்திருக்கு. சென்ற முறை 2021 தேர்தலில் அப்கோர்ஸ் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவர் தனியா நின்று கொஞ்சம் இது பிரிச்சு கொடுத்தார். பட் இந்த போன முறை 69 சீட்ல நின்று காங்கிரஸ் 19 சீட்ல ஜெயிச்சது. இந்த முறை காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரைக் ரேட் 6 சீட், 61 சீட்ல நின்று 6 சீட்ல தான் ஜெயிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம 11 சீட்ல நாங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிராகவே வேட்பாளர் போட்டாங்க. சோ உங்களுடைய பலமே இல்லாமல் கூட்டணி பலத்தாலேயே ஜெயிக்கிறதுங்கிற காங்கிரஸ் உடைய வேலை 2 வாரம் முன்னாடி வரைக்கும் 65 சீட்டை விஜய் கொடுத்து விஜய் தான் முதலமைச்சர் என்று அந்த கூட்டணியில் இவர்கள் வந்தால் 20 சீட்டை வாங்கிக்கிட்டு திருமாவளவனும் வருவார் என்பதாக பேசப்பட்டது. இப்ப 65 கேட்க முடியுமான்னு தெரியல. 50 சீட்டை வாங்கிக்கிட்டு வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் விஜய் முதலமைச்சர், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் அதோட டிடிவி போன்றவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் இந்த தேர்தலில் நம்பர் 1 ஒரு மாநிலத்தை 3வது முறை தொடர்ந்து காங்கிரஸ் தோற்றால் அந்த மாநிலத்தை மீண்டும் ஜெயிச்ச வரலாறு மிக மிக குறைவு. தமிழ்நாடு தான் தொடக்கம். 67 தோற்ற தமிழகத்தை இன்று வரை ஜெயிக்க முடியல. அதன் பிறகு மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம்னு போயிட்டு இருக்கு. ராகுல் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 55-45 இருந்து 60-40 ஆகி கடைசியாக இப்ப 70-30 என்ற நிலையில் விஜயோடு சேர்வதற்கான நோக்கத்தை நோக்கி சென்று விட்டார். இப்பயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சார் என்பது ஒரு முக்கியமானது தேவை அப்படின்னு தெரியும். ஆனால் விஜய் அதை எதிர்த்து நாளான்னைக்கு போராட்டம்னு அறிவிச்சிருக்கிறதும், ஏன்னா ராகுல் காந்தி அதை எதிர்க்கிறதுனால ராகுலுக்கு எதிராக ஒன்று போக வேண்டான்னு தேர்தலில் யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றத தயக்கத்தை தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர்னு ராகுல் காந்தி தன் வாயால் சொல்லாம எலெக்ஷன் முதல் தேர்தல் 6ஆம் தேதினா 2ஆம் தேதி நடந்ததுல அதுவும் கூட இவர் தான் அறிவிச்சார். அவருடைய கட்சி சார்பாக இது ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் அறிவிச்சார். ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் சொல்ல. வேற மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இது நிதிஷ்குமார், அதாவது நிதிஷ்குமார் இருக்கிற கூட்டணி தான் சார் 2020 ஜெயிக்குது. அதனால இங்கேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை முக்கியம்னு தான் அமித்ஷாவே உங்களுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் தனியா நின்னால் அவர் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே நிலைமைக்கு வரலாம். இல்லை என்றால் விஜயகாந்த் மாதிரி 8-10% போகலாம். ஆனால் காங்கிரஸ் வந்தால் முழுமையாக சிறுபான்மையினர் ஓட்டை எடுத்து சென்றால் 25% வரைக்கும் ஓட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு 30-40 சீட்டு வரைக்கும் கூட்டணியாக ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி வந்தால் திமுக 20க்கும் கீழே போகலாம். கிட்டத்தட்ட 2011 தேர்தல் மாதிரி. இதுக்கு பயந்து தான் 2-3 வேலையை செஞ்சாங்க. ஒன்று கேரளாவில் 30 லட்சம் ரூபா கொடுத்து அந்த வீடியோ அனைத்து மாவட்டத்திற்கும் பெண் நிறுவனம் பரப்புச்சு. தமிழ்நாட்டில் பொங்கலையும் மெட்ராஸ்ல மாத்திரம் பரப்புனாங்க. ஏன்னா மெட்ராஸ்ல கொடுத்தாதான் இங்க இருக்கிற மீடியா பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்டையர் கேரளாவில் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல்யாணத்தில் போயிட்டு கை நம்மை விட்டு என்றும் கைவிடாதுன்னு சொன்னாரு. ராகுல் காந்தியை பத்தி இவர் சொன்னார். ஸோ திமுக இன்றைக்கு மிக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்கோம். அது மட்டும் அல்லாமல் பீகாரினுடைய தேர்தல் நிலவரங்களை பற்றி தற்பொழுது விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தற்பொழுது உள்ள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி 192 இடங்கள், எம்ஜிபி கூட்டணி 47 இடங்கள், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் ஒரு இடத்துல கூட வர முடியல. அதுக்கப்புறம் அதர் பார்ட்டிஸ் 4 இடங்கள் கிட்ட நிற்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 மணி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இன்னும் ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் போவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கவுண்டிங்கு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அரியணை யாருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இல்லை, அரியணை தெளிவாக என்டிஏ கூட்டணி. இப்போ என்டிஏல முதல் கட்சியாக பிஜேபி 86 இடங்களிலும் நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட் 76 இடங்கள்லையும் முன்னணி இருக்கு. ஸோ நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்னு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது மாதிரி ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதாவது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அவங்க 135 கிட்ட அடுத்த கட்சி 60-70 தான் இருந்தது. இங்கே ஒரு 10 சீட்டு தான் இருக்கு. இன்னொன்று, நிதிஷ்குமார் என்பவர் மக்கள் தலைவருங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கு.
2015 இங்கேருந்து போய் பல்ட்டி அடித்து அங்கே போய் சேர்ந்து அங்கே ஜெயிச்சார். திருப்பி இங்கே வந்து சேர்ந்து ஜெயிச்சுட்டு திருப்பி அங்கே போய் இது மாதிரி 4 தடவை செஞ்சிட்டாலும், ஆனால் அங்கே வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சினாலே ஒரு காட்டாட்சி, கட்ட பஞ்சாயத்து, இடத்த பிடுங்குவாங்க, இதெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட மோடி கடைசி 2 பிரச்சாரத்தில் எங்கள் கூட்டணி எங்கள் முதலமைச்சர் சொல்கிறதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 44 முறை காட்டாட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதை இது பண்ணார். அவர் ஏதாவது பேசுகிறாருன்னு சொன்னாலே உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இன்னொன்று இலவசங்கள், இந்த விஷயங்கள் மிக பெரிதாக போச்சு. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று மூன்றாவதாக ஒரு புதிய கட்சி வந்துட்டு போட்டி எனக்கும் தேஜஸ்விக்கும் தான், அதாவது நிதிஷ்குமார் பிஜேபியை போட்டியிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திமுகவுடைய ஆலோசகராக போன தேர்தலில் இருந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுடைய ஜன்ஸ்வராஜ் கட்சி பார்த்தா 4% கீழே போய் ஒரு சீட்டில் கூட முன்னணி இல்லை. இதற்கு இவங்க என்ன பண்ணாங்க, போன பட்ஜெட்லேயே மார்ச் மாதமே இப்போ மகளிருக்கு 10,000 ரூபா நான் வந்து தொழிலுக்கு முன்பணமாக கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம் பார்வையில் இவை தவிர்க்கப்படணுங்கிறது தான்னாலும், இன்னொன்று நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு நீங்கள் ஒரு தொழில் பிளான் போட்டு வந்தால் 2 லட்சம் பேங்க்கில் கடனும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே தேஜஸ்வி என்ன சொன்னார், நாங்கள் வந்தால் 30,000 ரூபா கொடுப்போம், இருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் அரசு ஊழியர் வேலை, ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அரசு ஊழியராக தருவேன், நாங்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பொய்யான வாக்குறுதிகள் எடுபடாது அப்படிங்கிறதுக்கும் இது ஒன்று. ஸோ இந்த 2 விஷயம் மிக முக்கியம். இதை தாண்டி 3வது ஜாதியவாதத்தை மிக தீவிரமாக போட்டுக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு கட்சியை கொண்டு வந்துட்டா ஓட்டு அத்தனையும் வந்துடும் சொல்லிட்டு பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, தகராறில் இருந்த விஐபிங்கிற ஒரு கட்சியை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு துணை முதல்வர்னு சொன்னால், அவங்க கொடுத்ததே போட்டி போடுறதுக்கு 12 சீட்டு, காங்கிரஸ் 61 சீட், ஆனால் இந்த 12 சீட்டுக்காரனுக்கு துணை முதல்வர் நாங்கள். கடைசியில் அவருடைய கட்சி ஒரு சீட்டில் தான் இப்போ ஜெயிக்குதுன்னு வருது. அடுத்தது காங்கிரஸோடு நீங்கள் போட்டியில் போனால் நீங்களும் தரை இறங்குவீர்கள் அப்படிங்கிறது 2வது முறையாக தேஜஸ்விக்கு வந்திருக்கு. சென்ற முறை 2021 தேர்தலில் அஃப்கோர்ஸ் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவர் தனியாக நின்று கொஞ்சம் இது பிரித்து கொடுத்தார். பட் இந்த போன முறை 69 சீட்டில் நின்று காங்கிரஸ் 19 சீட்டில் ஜெயிச்சுது. அதாவது நின்ன சீட்டில் 4ல் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் அவங்க 150 சீட்டில் 62 சீட்டு என்னமோ ஜெயிச்சாங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் 35%. இந்த முறை காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் 6 சீட்டு, 61 சீட்டில் நின்று 6 சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. 11 சீட்டில், அது மாத்திரம் இல்லாமல் 11 சீட்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிராகவே வேட்பாளர் போட்டாங்க. ஸோ உங்களுடைய பலமே இல்லாமல் கூட்டணி பலத்தாலேயே ஜெயிக்கிறதுங்கிற காங்கிரஸுடைய வேலை கடைசியில் உன் கூட்டணியும் கீழே போயிடுச்சு. இப்போ இதனுடைய தாக்கம் எங்கே வரும்னா தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறது. எப்படி? அதாவது தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் காங்கிரஸுக்கு பலம் கிடைக்குமா, பலம் கிடைக்காதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 2011 2006-11 கருணாநிதியுடைய ஆட்சி நடந்தது. அப்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சிபிஐயை கொண்டாந்துட்டு ரெய்டு விட்டு முதல் மாடியில் திருமதி ஸ்டாலினுடைய தாயாரை விசாரணை செஞ்சுக்கிட்டு தயாளு அம்மாவை விசாரிச்சுட்டு கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் 2Gக்கு வாங்கின வழக்கில் அவரை விசாரணை என்று வைத்துக்கொண்டு மேலே 2வது மாடியில் அலையன்ஸ் போட்டு 63 சீட்டை வாங்கிக்கிட்டாங்க. கடைசியில் ஜெயிச்சது 5 சீட்டு தான். அதாவது உங்களுக்கு 5 சீட்டில் 3 சீட்டு கன்னியாகுமரி. ஸோ திமுக இது வரைக்கும் ஒரு தடவை கூட தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சதில்லை 71க்கு பிறகு. ஸோ அப்படி 2வது முறை ஜெயிக்கிறதுக்கு கூட்டணியில் இருந்தால் திமுக தோக்குற மாதிரி இவங்க இன்னும் மோசமாக தோக்குறாங்க. அந்த 63 சீட்டு கன்னியாகுமரியில் திமுக இல்லைன்னா கூட ஜெயிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப திமுகவோடு சேர்ந்தால் வேறு பல சீட்டுகளும் இழப்பார்கள். திமுகவோட போனால் திமுகவிற்கு இன்னைக்கு சொம்பு தூக்குவராக இருப்பவர் பீட்டர் அல்ஃபோன்ஸாக இருக்கிறார். அவரே முன்னாடி 2 கழகங்களுக்கும் நாங்கள் குங்குலியம் சுமக்கும் கழுதைகள்னாரு. இப்போ அதை அழகிரி பேசுகிறார், மற்றவர்களும் பேசுகிறார்கள். எங்களை கருகப்பேலையாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர் டெல்லியின் பார்வையாளர், நாங்கள் 125 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு இது பிளான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் 65 சீட்டை விஜய் கொடுத்து விஜய் தான் முதலமைச்சர் என்று அந்த கூட்டணியில் இவர்கள் வந்தால் 20 சீட்டை வாங்கிக்கிட்டு திருமாவளவனும் வருவார் என்பதாக பேசப்பட்டது. இப்போ 65 கேட்க முடியுமான்னு தெரில. 50 சீட்டை வாங்கிக்கிட்டு வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் விஜய் முதலமைச்சர், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இன்னும் அதோட டிடிவி போன்றவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால்
இந்த தேர்தலில் நம்பர் 1ஆக பாஜக அதிமுக கூட்டணியும், நம்பர் 2ஆக இது விஜய் கூட்டணியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பீகாரினுடைய முடிவுகள் திமுக கூட்டணியில ஒரு பெரிய ஒரு வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால், போன மாதம் முந்தின மாதம் உங்களுக்கு அந்த கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு 2 வீடியோவில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பேசி, நாங்கள் நடந்தது பெரிய சோகம்தான், ஆனாலும் தலைவரை கிட்ட இருந்து பார்த்தோம் என்று அந்த சோகத்தை மறந்து பேசுகிற மாதிரி அந்த 1 நிமிஷ கிளிப், அவங்க அதுக்கு முன்னாடி அழுத போர்ஷன்லாம் எடுத்துட்டு இந்த 1 நிமிட கிளிப்பு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனது. ஆனால் இது சாதாரணமாக வைரல் ஆகவில்லை. அதற்கு 30 லட்சத்திற்கும் அதிகமாக பெண் நிறுவனம் கூகுளிற்கும் மற்ற இன்ஸ்டா இதுக்கெல்லாம் எக்ஸ் தளத்திற்கும் கொடுத்ததுன்னு சொல்லி அதை உள்ளுக்குள்ளே போய் அனலிட்டிக்ஸ்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதில் எக்ஸ் தளத்தில் வந்தது. அதை எடுத்துக்கிட்டு ரெட் பிக்ஸ்லேயும் ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் தமிழ்நாட்டை விட முக்கியமாக காங்கிரஸ் எதை பார்க்குதுன்னா கேரளா தேர்தல். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கும் அதே நேரத்தில் கேரளாலையும் மேற்கு வங்காளத்திலையும் நடக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 51 முதல் முறையாக சிபிஎம் அங்குதான் ஆட்சியை பிடிச்சது. திரு நம்பூதிரிபாடு வந்தார். அங்கதான் காங்கிரஸ் கட்சி என்றாலே நம்முடைய அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையில் போடுறதுன்னு சொல்லி ஆட்சியை முதலில் 356 வைத்து ஆட்சியை கலைச்சதும் நம்பூதிரிபாடு ஆட்சியை தான். அன்னியிலிருந்து 2021 வரைக்கும் கேரளாவில் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் மீண்டும் ஜெயிச்சதில்லை. ஆனால் 2021 பிஜேபி 18% வாங்கினதில் திருப்பி பினராயி விஜயன் ஜெயிச்சிட்டார். அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் 20க்கு 19 சீட்டை காங்கிரஸ் ஜெயிச்சுது. ஆஹா, நம்ம திருப்பி ஜெயிக்க போகிறோங்கிற நிலைமையில் சிபிஎம் ஜெயிச்சிச்சு. ஒரு மாநிலத்தை 3வது முறை தொடர்ந்து காங்கிரஸ் தோற்றால் அந்த மாநிலத்தை மீண்டும் ஜெயிச்ச வரலாறு மிக மிக குறைவு. தமிழ்நாடு தான் தொடக்கம். 67 தோற்ற தமிழகத்தை இன்று வரை ஜெயிக்க முடியல. அதன் பிறகு மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம்னு போயிட்டு இருக்கு. கண்ட்ரி லெவல்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தமிழ்நாடு கேரளாவை தோக்கக்கூடாது. கேரளாவில் விஜய்க்கு அவருடைய படங்கள் 10 கோடி வரைக்கும் எடுக்குது. ஸோ அங்கே மம்முட்டி, மோகன்லால் தவிர ஏதாவது வருடத்துக்கு 2-3 படம் தான் 50 கோடியை தாண்டி போகும். 10 கோடி கலெக்ஷனுங்கிறது அங்கே டாப் 25 மூவி தான் மட்டுமே எடுக்கும். ஸோ அதில் விஜய் இருக்கிறார் என்றால் விஜய்க்கு ஆதரவான வாக்காளர்கள் 2-3% இருந்தால், அதுவும் அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் என்பதால் அந்த பெல்ட்டில் ஓட்டு கிடைச்சா நம்ம வெற்றி உறுதியாகும்னு கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ் சொல்ல, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு பேர் என்ன சொல்கிறது, இது எம்பியாக இருக்கிற மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திருநாவுக்கரசு, அதுக்கப்புறம் அழகிரி போன்றோர் மிக தெளிவாக ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு என்னன்னா, நம்ம எந்த திட்டத்தை சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ நான் சொல்ல வந்ததில் என்னன்னா, அந்த 2 வீடியோவை தமிழ்நாட்டில் வெறும் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 மாவட்டத்தில் தான் பிரபலப்படுத்துறதுக்கு காசு செலவு பண்ணாங்க. ஆனால் என்டையர் கேரளாவுக்கு 30 லட்சம் ரூபாயை பெண் நிறுவனம் செலவு செஞ்சதுன்னு ஆதாரங்களோடு. ஸோ கேரளாவில் லாபத்தை நோக்கி காங்கிரஸ் வெளியே போகுங்கிற ஒரு பயம் திமுகவிற்கு வந்து விட்டதுங்கிறது அந்த வீடியோ ப்ரமோஷன். அதன் பிறகு காங்கிரஸ்காரர் கல்யாணத்தில் போய் கை நம்மை விட்டு எப்பொழுதும் போகாதுன்னு சொல்லி உதயநிதி பேசினார். திரு ஸ்டாலின் அவர்களும் என்னை சகோதரர் என்று பிரதர் என்று அழைக்கும் ராகுல் காந்தி நட்புன்னு பேசினார். ஆனால் ராகுல் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 55-45 இருந்து 60-40 ஆகி கடைசியாக இப்போ 70-30 என்ற நிலையில் விஜயோடு சேர்வதற்கான நோக்கத்தை நோக்கி சென்று விட்டார். இப்பயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சார் என்பது ஒரு முக்கியமானது தேவை அப்படின்னு தெரியும். ஆனால் விஜய் அதை எதிர்த்து நாளான்னைக்கு போராட்டம்னு அறிவிச்சிருக்கிறதும், ஏன்னா ராகுல் காந்தி அதை எதிர்க்கிறதுனால ராகுலுக்கு எதிராக ஒன்று போக வேண்டான்னு ஆதரிக்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தெளிவாக இன்றைய முடிவிற்கு பிறகாக ராகுல் காந்தி ஒரு முடிவெடுக்கிறார். நேற்றைய நிலை வரை 70% அவர் விஜயை நோக்கி செல்வார் என்றது இன்னும் அதிகமாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று விஜய் 65 சீட்டு கொடுப்பார்னு எதிர்பார்த்தது இப்போ 50 சீட்டாக குறையறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இப்போ இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது என்னவா ஆகும்? இல்லை, இந்த நிலை வந்ததென்றால் இப்போ அதில் திருமாவளவன் போவாரான்னு தெரியாது. பட் திருமாவளவன் முதல் நாள் ஒன்று பேசுவார், அடுத்த நாள் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்று, அவருடைய நண்பர் இன்றைக்கும் ஆதவர்ஜுனா அவரை தன் தலைவர் தான் சொல்லிட்டு இருக்கார். அதனால அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னால், மற்ற கட்சிகள் இப்போ அன்புமணி ராமதாஸ் தெளிவாக இந்த பக்கம்
புறம் இருக்கிறார். ராம்தாஸுடைய கட்சியில் முக்கிய தலைவரான அவர் அந்த கட்சி தலைவருடைய மகன்தான் உங்களுக்கு லைக்கா நிறுவனத்தின் தலைவர். ஸோ அந்த தொடர்பு இருக்கிறது. ஜி.கே. மணியுடைய மகன் திருமுருகன் தான் லைக்காவுடைய எம்டியாக இருப்பவர். ஸோ ரெட் ஜெயண்ட் இல்லாட்டி தியேட்டர் கிடைக்காது இன்னைக்கு. ஸோ அந்த தொடர்பு எல்லா காலத்திலும் இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் அவர்களுடைய பணத்தில் தான் ராம்தாஸ் அன்புமணியை எதிர்த்து சண்டை போட்டேன்னா அங்கே இருக்கிற விஷயம் சொத்துக்காக அடிச்சுக்கிறது தான். கிட்டத்தட்ட 50,000 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு வன்னியர் ட்ரஸ்ட் சொத்துக்களை தன் குடும்பத்தில் எப்படி பிரித்து தருதுங்கிற சண்டை தான் ஓடுது. பட் அதில் அன்புமணி ராமதாஸ் இன்றைய நிலையில் அந்த கட்சியின் மாம்பழ சின்னத்திலிருந்து பெரும் கட்சியை எடுத்துட்டார். ஆனால் 2 பாமகவாக பிரிந்து ராம்தாஸுடைய கூட்டணி சேர்த்துக்கலாம். மேபி இவங்களையும் அந்த பக்கம் இழுக்க பார்க்கலாம், விஜயகாந்த் கட்சியும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியும்னா இன்னைக்கு இங்கே தான் பீகார் நான் பார்க்குறேன். பீகாரில் விஐபி கட்சின்னு வச்சுக்கிட்டு துணை முதல்வர் அந்தஸ்து கொடுத்த கட்சியாலே இன்னைக்கு ஜெயிக்க முடியல. சார் கடைசி நிமிஷ கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ஜெல்லாகாமல் மக்கள்கிட்ட வெற்று வாக்குறுதிகளை கொடுத்தா ஜெயிக்க முடியாது. ஏன்னா 30,000 ரூபா கொடுக்குறேன் ஒரு லேடிஸுக்குன்னு சொன்னார். குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்புன்னு சொன்னார். அது முடியாதுங்கிறப்ப, ஏன்னா இதே மாதிரி இது 2006 தேர்தல் என்னுடைய நினைவு சரின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் தரேன்னு கருணாநிதி சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இந்த முடிவு திமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. அவங்களுடைய திட்டங்கள் செல்லாது. இப்போ திருப்பி என்ன ஒரு 30 லட்சம் பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு 4 வருஷமாக கொடுக்கலாம்பாங்க. இந்த பக்கம் 1500ன்னு இவர் சொல்லி எச்சரிக்கை மணி அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்கா? மக்கள் கொடுத்திருக்கல. பிஜேபி தானே இப்போ வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அது மோடி கொடுத்துருக்காரா, அமித்ஷா கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, இதை தாண்டி கூட்டணி பலம் இன்னொன்று நிதிஷ்குமாருடைய இதுவும் இருக்குது. ஏன்னா தேர்தலில் யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறத தயக்கத்தை தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர்னு ராகுல் காந்தி தன் வாயால் சொல்லாமல் எலெக்ஷன் முதல் தேர்தல் 6ஆம் தேதினா 2ஆம் தேதி நடந்ததில் அதுவும் கூட இவர் தான் அறிவித்தார். அவருடைய கட்சி சார்பாக இது ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் அறிவித்தார். ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் சொல்ல. வேற மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இது நிதிஷ்குமார், அதாவது நிதிஷ்குமார் இருக்கிற கூட்டணி தான் சார் 2020 ஜெயிக்குது. அதனால இங்கேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை முக்கியம்னு தான் அமித்ஷா உங்களுக்கு செப்டம்பர் அப்போவே கூப்பிட்டு ஏப்ரல் மாதத்திலேயே இவர் தலைமையில் தான் சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அவருக்கு இன்னும் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தாக்குதல் 65 கூட 70 கூட இருப்பாங்க. இப்போ 50க்கு ஒத்துக்கொள்ள சூழ்நிலைக்கு வந்திருக்கு. சார் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்னால் அவர் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே நிலைமைக்கு வரலாம். இல்லை என்றால் விஜயகாந்த் மாதிரி 8-10% போகலாம். ஆனால் காங்கிரஸ் வந்தால் முழுமையாக சிறுபான்மையினர் ஓட்டை எடுத்து சென்றால் 25% வரைக்கும் ஓட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு 30-40 சீட்டு வரைக்கும் கூட்டணியாக ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி வந்தால் திமுக 20க்கும் கீழே போகலாம். கிட்டத்தட்ட 2011 தேர்தல் மாதிரி. இதுக்கு பயந்து தான் 2-3 வேலையை செஞ்சாங்க. ஒன்று கேரளாவில் 30 லட்சம் ரூபா கொடுத்து அந்த வீடியோ அனைத்து மாவட்டத்திற்கும் பெண் நிறுவனம் பரப்புச்சு. தமிழ்நாட்டில் கொங்குலையும் மெட்ராஸில் மாத்திரம் பரப்புனாங்க. ஏன்னா மெட்ராஸில் கொடுத்தா தான் இங்கே இருக்கிற மீடியா பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்டையர் கேரளாவில் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல்யாணத்தில் போயிட்டு கை நம்மை விட்டு என்றும் கைவிடாதுன்னு சொன்னார். ராகுல் காந்தியை பற்றி இவர் சொன்னார். ஸோ திமுக இன்றைக்கு இன்னொன்று காங்கிரஸ் பழைய கூட்டணி இருந்தால் பலம்னா போன தடவை மகாகட்பந்தன் 101 சீட் இருந்துச்சு. இப்போ திருப்பியும் ஒரு ஆட்சி தொடர்ந்தால் எதிர்ப்பாலை இருக்கணும். 20 வருஷமாக நிதிஷ்குமார் இருக்கிறதுக்கு எதிர்ப்பும் இல்லை, சலிப்பும் இல்லை. அவர் போன முறைக்கு 46 சீட்டு வாங்கினவர் இப்போ 76 சீட்டுக்கு வந்திருக்கார். அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் 29 சீட்டில் நின்று 23 சீட்டில் ஜெயிச்சிருக்கார். கிட்டத்தட்ட நம்ம ஆந்திராவில் இவரை மாதிரி பவர் ஸ்டார் மாதிரி அவரும் வந்துட்டுருக்கார். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ அதே இவரும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். தெலுங்கு வாக்காளர்களை தனியாக கவர் பண்ணுவதற்கு அவர் ஒர்க் பண்ண போறாரு. ஸோ இதை தாண்டி கூட்டணியை பலம் செய்யணும். ஸோ கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் வரும். திமுகவிற்கு நிச்சயமாக ஒரு அபாயமணி அடித்து விட்டதுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.